அது சரியா தெலுங்கானா மாநிலத்தில் நிஜாமாபாத் மாவட்டத்தில் இருக்கிற மக்களூர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய போர்கம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் 35 வயது நிறைந்த பள்ளத்தி ரமேஷ் தன்னுடைய மனைவியான சௌமியா, 2 மகன்கள், ஒரு மகள் கூட சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஒரு அழகான ஒரு சின்ன மாடி வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த பள்ளத்தி ரமேஷ் அதே மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் மேனேஜராகவும் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டாகவும் வேலை பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் அவருடைய மனைவியான சௌமியா அவங்க கிராமத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போன ஒரு டவுன் இருக்கு. அந்த டவுன்ல உள்ள ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நான் டீச்சிங் ஸ்டாஃபா ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொருளாதார ரீதியாகவும் பெரிய வசதி வாய்ப்புகளோட இல்லைனாலும் கூட ஒரு நடுத்தர வாழ்க்கை தான், எந்த பிரச்சனையும் இல்லாம மன நிம்மதியோட தன்னுடைய மனைவி பிள்ளைகள் கூட இந்த பள்ளத்தி ரமேஷ் அவருடைய சொந்த கிராமத்துல சொந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. இப்படி இவருடைய லைஃப் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் அந்த ஒரு நாளும் இவருடைய லைஃப்ல எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. 2025 கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தோடைய 19ஆம் தேதி வாக்கில் எப்போதும் போல 20-30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஆஃபீஸுக்கு போயிட்டு வீடு திரும்பின இந்த ரமேஷ் வழக்கம் போல தன்னுடைய குழந்தைகளுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்துட்டு இரவு உணவுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அதன் பிறகு 8 மணி வாக்கில் அவருக்கு பிடிச்ச உணவை மனைவி சமைச்சிருந்ததுனால என்னைக்கும் சாப்பிடாததை விட அன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டுட்டு தான் பள்ளத்தி ரமேஷ் தான் வழக்கமாக தூங்கக்கூடிய ரூமுக்கு போயிருந்திருக்காரு. அந்த 3 பிள்ளைகளும் மனைவியும் வேற ஒரு ரூம்ல தூங்க போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலை நேரத்தில் வழக்கம் போல 6 மணிக்கு எழுந்த சௌமியா எப்போதும் போல தன்னுடைய குழந்தைகளுக்கும் ஆபீஸ் போற தன்னுடைய கணவனுக்காகவும் சாப்பாடுகள் எல்லாத்தையுமே தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி உங்களுடைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒவ்வொரு குழந்தைகளா எழுந்து குளிக்க ஆரம்பிச்சு பள்ளிக்கூடம் கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. பட் அவ்வளோ நேரத்திலையும் பள்ளத்தி ரமேஷ் அவருடைய ரூம்ல இருந்து வராததுனால எப்போதும் ஒரு 6-6:30 எழுந்திருச்சிருவாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட ரமேஷோடைய ரூமை சௌமியா வந்து தட்டுறாங்க. அப்போ ரமேஷ் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதனால டோரை திறந்துட்டு உள்ள போய் பார்க்கும்போது நல்லா அசந்து அந்த மனுஷன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ டயர்டா தூங்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு நினைச்சு அவங்களும் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறமும் கூட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சும் கூட அவர் எழுந்திருக்காததுனால வேக வேகமா மறுபடியும் ரூமுக்கு வந்து என்னாச்சு, என்ன இவ்வளவு நேரம் தூங்குறீங்க, எழுந்துறீங்க, ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை எழுப்புவதற்காக அவர் மேல கையை வைக்கும் போதுதான் ஒரு விதமான சில்னஸ் அவருடைய உடம்புல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்தில் பனிக்காலத்தில் ஒரு வேளை இப்படி அடிக்குமோ அப்படின்னு நினச்ச சௌமியாவுக்கு மேலும் மேலும் அவரை உலுக்கி எழுப்பி பார்க்கும்போது தான் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவும், ஏன் மூச்சு விடுற சத்தமோ மூச்சை விட்டு இழுக்கும்போது வயிறில் ஒரு ஊதி சுருங்கும்ல அந்த ஒரு ஆக்ஷனே இல்லாததை பார்த்துட்டு மிரண்டு போன சௌமியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனடியாக பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ரமேஷ் எழுந்திருக்கவே மாட்டாரு, என்னாச்சுன்னே தெரியல, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதனால் பக்கத்து வீட்டில் இருந்த பெண்மணியும் வேக வேகமாக ஓடி வந்து சம்பவ இடத்துல ரமேஷை பார்க்கும்போது அவருடைய முகத்தில் பிளட் ஃப்ளோலாம் ஸ்டாப் ஆன எந்த மாதிரியான ஒரு கருமை நிறம் உருவாகுமோ அந்த மாதிரியான கருமை நிறம் அவருடைய முகத்தில் காணப்பட்டிருந்தாலும் உடனடியாக தனக்கு தெரிஞ்ச லோக்கல்ல இருக்கிற ஒரு டாக்டரையுமே சம்பவ இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மருத்துவரும் ரமேஷை தொட்டு பார்த்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்டதும் மனசு உடைஞ்சு போன சௌமியாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சம்பவ இடத்துலயே நொறுங்கி போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ரமேஷுக்கு ஹார்ட் டிசீஸ் இருந்ததுனாலையும் 2 முறை அட்டாக் வந்திருந்ததுனாலையும் இந்த முறை அதே மாதிரி இரவு நேரத்தில் வந்துருச்சு போல, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு போல அப்படின்னு மொத்த குடும்பத்தார்களும் பயங்கரமாக வேதனைப்பட ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து ரமேஷோடைய சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே அந்த வீட்டு முன்னாடி கூட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வெளியூரில் இருக்கிற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் கொடுக்கப்பட்டு ரமேஷோடைய இறுதி சடங்கு வேலைகள் எல்லாமே ஒன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. இந்த நேரத்தில் தான் பக்கத்து வீட்டில் இருந்து வந்திருந்த அந்த பெண்மணி வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற தன்னுடைய கணவருக்கு இந்த ரமேஷோடைய கடைசி போட்டோவை அனுப்பணுங்கிறதுக்காக ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு போட்டோ தான் இந்த ரமேஷோடைய மரணத்தை மொத்தமா புரட்டி போட போகுது அப்படிங்கிறத அன்னைக்கு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அன்றைய நாள் இரவு ரமேஷ் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனாரா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது அவருக்கு நடந்திருக்குமா, அப்படி பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி எடுத்த போட்டோல என்னதான் தெரிஞ்சிச்சு? கடந்த மாதம் தெலுங்கானா மாநிலத்தையே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவேன். சேம் டைம் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே கிரைம் சேனல் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது அது சம்மந்தமான ஏதாவது ஒரு கமெண்ட்டை போட்டிருப்போங்க. கண்டிப்பாக நான் உங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி என்னதான் அந்த போட்டோவை வெளிநாட்டில் இருக்கிற தன்னுடைய கணவனுக்கு அனுப்பியிருந்தாலும் இன்னொரு பக்கம் வேக வேகமா அந்த வீட்டில் இறுதி சடங்குகளுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து முடிக்க ஆரம்பிச்சது. ஒரு ஆத்தோடைய கரையோரமா இந்த ரமேஷோடைய சடலத்தையுமே அடக்கம் பண்ணி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கிராமப்புறத்திலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இயற்கையான முறையில மரணம் அடைகிறாருன்னா அவருடைய சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கோ அப்படி இல்லைன்னா போலீஸுக்கோ அங்க இருக்கிற விஏஓ ஆர்ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நார்மலா கொலை வழக்கப்படி அவங்களுடைய ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஒருவேளை இவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து அந்த குடும்பத்து மூலியமா ஊர் தலைவர்கிட்டயோ ஊர் நாட்டாமை கிட்டயோ அப்படி இல்லைன்னா அந்த ஏரியாவுடைய கவுன்சிலர் கிட்டயோ அப்படி இல்லைன்னா லோக்கல் பொலிட்டீஷியன் கிட்டயோ இந்த தகவலை தெரிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டெத் சர்டிஃபிகேட்லாம் விஏஓ மூலியமா பின் நாட்கள்ல வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கையான முறையில் மரணம் அடைகிறவங்களுடைய ப்ராசஸ் வந்து எல்லாமே ஈஸியாக தான் இப்போ வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த வழக்கிலுமே இவருடைய மரணம் இயற்கையான மரணங்கிறதுனால யாருக்கும் தகவல் கொடுக்காம இவருடைய சடலத்தை அடக்கம் பண்ணி இருந்திருக்காங்க. பட் அந்த போட்டோவை பார்த்தா வெளிநாட்டில் இருந்த இந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய கணவர் வந்து சம்திங் ஏதோ அவருடைய கழுத்தில் ஸ்ட்ரேஞ்சான மார்க்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவர் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோட தான் இருந்தாரு, திடீர்னு எதனால இப்படி இறந்து போகணும், இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா வெளிநாட்டில் இருந்தபடியே தனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசருக்கு இந்த போட்டோஸை அனுப்பி வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் தன்னுடைய மனைவியான அனிதா மூலியமாவே பக்கத்துல இருக்கிற மக்களூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இது ஒரு சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கையுமே ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ வழக்கை சீரியஸா எடுத்துக்கிட்ட போலீஸ் ஆபீசரும் அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த ஏரியாவுடைய தாசில்தார், அந்த ஏரியாவுடைய விஏஓ ஆர்ஐஓ கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கினதுக்கு பிறகு மேற்கொண்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு எந்த இடத்துல இந்த ரமேஷோடைய சடலத்தை புதைச்சாங்களோ அந்த இடத்துல தோண்டி எடுக்கிற வேலைகள்ல அடுத்த 4 நாட்கள்லேயே ஈடுபட ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து தோண்டி எடுக்கப்பட்ட ரமேஷோடைய சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவர் ஹார்ட் அட்டாக்காலலாம் இறந்து போகல, இவருடைய மூச்சை யாரோ வேணும்னே நிறுத்திருக்காங்க. அதாவது கழுத்தை நெரிச்சியோ அப்படி இல்லைன்னா மூக்கையும் வாயும் சேர்த்து பொத்துனா எந்த மாதிரி ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காம ஒரு ஆள் சஃபர் ஆவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ரமேஷும் சஃபர் ஆகி இறந்து போயிருக்காரு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை மருத்துவர்கள் போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அது வரைக்கும் சந்தேக மரணமா இருந்த இந்த ரமேஷோடைய வழக்கு இப்போ கொலை வழக்கா அந்த எஃப்ஐஆர் மாற்றி எழுதப்படுது. இது ஒரு கொலைன்னு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் உடனடியாக தங்களுடைய இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. முக்கியமாக அந்த வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு சிசிடிவி இருந்ததுனால அதோடைய ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற சிசிடிவி அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்களுடைய மொபைல் கால் ரெக்கார்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல ரமேஷ் கடைசியாக யாருக்கிட்டையும் பேசின மாதிரியான எந்த ஒரு தடயமும் தெரியல. அதே சமயம் இவர் நள்ளிரவு 1 மணில இருந்து 3 மணிக்குள்ள தான் இறந்து போயிருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த டைமிங்ல இந்த ரமேஷ் யாருக்கிட்டையாவது பேசியிருக்காரா, அப்படி இல்லைன்னா அவருடைய மனைவி யாருக்கிட்டையாவது பேசியிருக்காங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்க யாருக்கிட்டையாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி செக் பண்ணி பார்த்ததுல சௌமியா மட்டும் ஒரு நம்பருக்கு மட்டும் இரவு 11 மணில இருந்து நள்ளிரவு 1:30 வரைக்கும் அடிக்கடி கால் பேசியிருக்காங்க. அந்த நம்பர் யாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த சௌமியா வேலை பார்க்குற அதே ஸ்கூல்ல பிடி டீச்சரா வேலை பார்க்குற திலீப் என்ற ஒரு பையனுடைய நம்பருங்கிறது தெரிய வருது. இந்த திலீப்புக்கு கல்யாணம் ஆகல, இந்த டீச்சரை விட ஒரு 10 வயசுக்கும் அதிகமா கம்மியான ஒரு ஆளு மாதிரி தான் தெரிகிறான். அதே சமயம் ரமேஷோடைய வீட்டுக்கு வெளியில ஒரு சிசிடிவி இருந்துச்சுன்னு சொன்னல, அந்த சிசிடிவியை போலீஸ் ஆபீசர் வந்து செக் பண்ணி பார்த்தப்போ ரமேஷ் இறக்க போவதற்கு முதல் நாள் வாகல அந்த சிசிடிவியை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன காரணம்னு சொல்லி சௌமியா கிட்டையும் பக்கத்து வீட்டுல இருந்த ரமேஷோடைய அப்பா கிட்டையும் விசாரணை பண்ணும்போது அந்த வீட்டோடைய கரண்ட் பில் அதிகமாகிறதுனால தான் நாங்க கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருந்திருக்கு. பட் இருந்தாலும் சௌமியா மேல முழுக்க முழுக்க இப்ப சந்தேகம் இருந்ததுனால சௌமியாவையும் அந்த திலீப் என்ற பையனையும் கைது பண்ணி கஸ்டடியில எடுத்து துருவி துருவி விசாரணை பண்ணும்போது தான் அன்னைக்கு ரமேஷுக்கு என்ன நடந்துச்சு போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சது.
இறந்து போன இந்த ரமேஷ் 13 வருஷத்துக்கு முன்னாடி சரியா 2012 தான் காதலிச்சு இந்த சௌமியாவை திருமணம் பண்ணியிருக்காரு. மேற்கொண்டு இவருடைய வீடு ஒரு அழகான மாடி வீடுன்னு சொன்னல, இவருக்கு வீட்டுக்கு பக்கத்திலேயே அதே மாதிரி இன்னொரு மாடி வீடு இருந்திருக்கு. அந்த மாடி வீடு வேற யாரோடையதும் கிடையாது, இந்த ரமேஷோடைய தம்பியான கேதரியோடைய வீடு தான். இந்த ரமேஷோடைய தம்பி இஸ்ரேல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய மனைவி தான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்கல்ல, அதாவது ரமேஷ் இறந்து போனப்போ போட்டோலாம் எடுத்தாங்கல்ல, அந்த பெண்ணான அனிதா தான் இந்த கேதரியோடைய மனைவி. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து காசு போட்டு தான் இந்த 2 வீட்டை ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய அம்மா இறந்து போயிட்டதுனால ரமேஷோடைய அப்பா சில நேரங்கள்ல தம்பி வீட்லயும் சில நேரங்கள்ல ரமேஷோடைய வீட்லயும் மாறி மாறி தங்கியிருப்பாரு. அவருக்கும் ஒரு ரூமை சேர்த்து தான் கட்டி தன்னுடைய அப்பா கூட நிம்மதியான வாழ்க்கையை இந்த குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த நேரத்துல தான் சௌமியா வந்து அந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்கல்ல, அப்போ மதியம் சாப்பாடு கொண்டு போகும்போது எப்படி நம்ம எல்லாரும் கூட இருக்கிறவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த சௌமியாவும் தான் கூட இருக்கிற ஸ்டாஃப் கூட தன்னுடைய லஞ்ச் பாக்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி ஷேர் பண்ணதுல இந்த திலீப் மட்டும் சாப்பாடு சூப்பரா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணை பாராட்ட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அதுல விழுந்து போன இந்த சௌமியா அந்த பையனுக்கு அடிக்கடி சாப்பாடுலாம் இவங்களே செஞ்சு எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய இந்த பழக்கம் நாளை பின்ன ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாகவும் மாற ஆரம்பிச்சது. தொடர்ந்து இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் சீக்கிரட்டா போக ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் ரமேஷுக்கும் இதை பத்தி தெரியாமலே இருக்கு. ரமேஷ் கிட்டையும் அதிகமா இந்த சௌமியா பேசாமலே இருந்திருக்காங்க. அதே சமயம் தன்னுடைய மனைவி மேல இவருக்கு எந்தவித சந்தேகமுமே வரவே இல்லை. இப்படி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் 2024 எண்டில் ஸ்டார்ட் ஆகி நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஒரு நாள் ரமேஷுக்கு அன்னைக்கு ஆபீஸ் இருந்திருக்கு. ரமேஷோடைய 3 குழந்தைகளுக்கும் ஸ்கூல் இருந்திருக்கு. இவங்களுடைய பள்ளிக்கூடம் மட்டும் லீவு விட்டிருந்ததுனால அந்த லீவு நாள் அன்னைக்கு இந்த திலீப்பை தன்னுடைய வீட்டுக்கு இந்த சௌமியா வர வச்சுட்டா. அதே சமயம் சிசிடிவியுமே இவன் வர அன்னைக்கு ஆஃப் பண்ணி இருந்திருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் அந்த வீட்டில் அன்னைக்கு ஒன்னா இருக்கும்போது யதார்த்தமா இந்த ரமேஷ் தன்னுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்திருக்காரு. அப்போ இவங்களுடைய அந்த பொசிஷனை பார்த்துட்டு வேதனை அடைந்த ரமேஷ் தன்னுடைய மனைவியை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாரு. அதே சமயம் அந்த பையனையும் பார்த்துட்டு பயங்கரமா திட்டிட்டு, உனக்கு ரொம்ப வயசு கம்மியா இருக்கு, ஏன் உன்னுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிற, எங்க குடும்ப லைஃபையுமே ஏன் ஸ்பாயில் பண்ற, எங்களுக்குன்னு 3 குழந்தைகள் இருக்கு, அதனால நீ இனிமே சௌமியா கூட பேசுறத நிப்பாட்டிடு அப்படின்னு 2 பேருமே வான் பண்ணி தன்னுடைய மனைவியை மன்னிச்சு அவர் யாருக்கிட்டையுமே இதை பத்தி வெளியில சொல்லாம சௌமியா கூட மறுபடியுமே வாழ ஆரம்பிச்சாரு. பட் அதுதான் ரமேஷ் பண்ண முதல் தப்பு, கடைசி தப்பும் கூட. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு இந்த 2 ஜென்மமும் திருந்தன்னு பார்த்தா திருந்தவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த திலீப் என்ன சொல்லியிருந்திருக்கான், நீ வந்து ரமேஷை விட்டுட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் சந்தோஷமா போய் வாழலாம்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனா இது எல்லாத்தையுமே கேட்ட இந்த சௌமியா, என்னாலலாம் வர முடியாது, நான் இந்த வீட்லயே தான் என் பிள்ளைங்க கூட இருப்பேன், ஆனாலும் நான் உன் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. இப்படி இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது தான் அதுக்கு ஒரே வழி இந்த ரமேஷை போட்டு தள்ளுறது மட்டும்தான் அப்படின்னு இந்த 2 நாதாரிகளும் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் ஆகஸ்ட் மாதம் 2025 வாக்குல ரமேஷ் வழக்கமா செல்லக்கூடிய பாதையை நோட் பண்ணி இந்த திலீப் தன்னுடைய நண்பன் கிட்ட ஒரு காரை கடன் வாங்கி வேகமா அவர் வர பாதையில அவரை இடிக்கிற மாதிரி போயிருந்திருக்கான். அப்போ நிலை தடுமாறின இந்த ரமேஷ் உடனடியா பக்கத்துல இருக்கிற வயல்ல கீழே விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் கண் நிமிக்கிற நேரத்துக்குள்ள அந்த கார் சிட்டா பறந்துட்டதுனால அந்த வயல்களில் வேலை பார்த்து கொண்டு இருந்தவங்க ரமேஷை காப்பாத்தி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க அவருக்கு சில முதலுதவிகள்லாம் செய்யப்படுது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே பார்த்து அதிர்ந்து போன மாதிரி ஒரு டிராமாவை இந்த சௌமியா நடத்தியிருக்கான். அதன் பிறகு இந்த கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எங்களுக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடிக்க வந்ததை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அந்த காரோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அவங்க நோட் பண்ணாததுனால அது யார் என்ன அப்படிங்கிறதையுமே போலீஸாலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. அதே சமயம் போலீஸ் சைடில் இருந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒரு வேளை குடிச்சிட்டு அவனாவது வந்திருப்பான், அவன் வேகமா இந்த மாதிரி தாறுமாறா கார் ஓட்டியிருப்பான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரமேஷுமே அதே மாதிரி தான் நினைச்சாரு. பட் அப்ப கூட தன்னுடைய மனைவியான சௌமியா மேல அவருக்கு துளி கூட சந்தேகம் வரவே இல்லை. முழுக்க சௌமியாவை ரொம்ப பிளைண்டா நம்பி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 3 மாசம் வரைக்கும் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி இவரை காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சீக்கிரமா இவரை காலி பண்ணா மட்டும்தான் ஒன்னா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா இந்த திலீப்பும் சௌமியாவும் வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் தனக்கு நடக்கிற விஷயத்தை பத்தி இந்த திலீப் தன்னுடைய கசினான அபிஷேக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கான். அந்த நேரத்துல தான் தனக்கு தெரிஞ்ச சில கிரிமினல்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்தா இதை பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ
அதன் அடிப்படையில் இந்த சௌமியா என்ன பண்ணியிருந்திருக்கா, ரமேஷ் வாங்கி கொடுத்த தங்க நகையை 33,000 ரூபாய்க்கு விற்றது மட்டும் இல்லாமல் அந்த காசையுமே இவங்கிட்ட கொடுத்து மேற்கொண்ட 2,000 ரூபாய் காசையும் கொடுத்து இவர் போட்டு தள்ள சொல்லி கான்ட்ராக்ட் கில்லரை இவ ரெடி பண்ணவும் செய்கிறா. அதுக்கப்புறம் தான் சரியான நாள் வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தபோது டிசம்பர் 19ஆம் தேதி நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த ரமேஷுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாட்டை செஞ்சு அவருக்கு எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு பக்காவாக நடிச்சு அதில் 15 தூக்க மாத்திரைகள் கிட்ட போட்டிருந்திருக்கா. அதை சாப்பிட்டதும் ரமேஷும் உடனடியாக தன்னுடைய பெட்ரூமில் போய் தூங்கி இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் தன்னுடைய குழந்தைகளையும் தூங்க வச்சுட்டு இந்த சௌமியா உடனே இந்த திலீப்புக்கு கால் பண்ணுறா. ஆனால் அந்த நேரத்தில் திலீப் நீண்ட நேரமாக கால் எடுக்கவே இல்லை. அதன் பிறகுதான் நள்ளிரவு 1 மணி வாக்கில் இந்த அபிஷேக் என்ற தன்னுடைய நண்பனை அழைச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. இவன் வருவதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையுமே இவ பக்காவா கிளியரா பண்ணி வச்சிருக்கா. அதே சமயம் சிசிடிவியுமே முதல் நாளே ஆஃப் பண்ணிட்டா. அந்த வீட்டோடைய மெயின் டோருமே இவனுங்க வருவதற்காக திறந்து வச்சிருக்கா. ஸோ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச இந்த திலீப்பும் அவருடைய நண்பனும் வேகமா ரமேஷோடைய ரூமுக்கு போயிட்டு அவருடைய கழுத்துல ஒரு துண்டை போட்டு 2 பேரும் இருக்க நெரிச்சு இந்த ரமேஷை அவர் தூக்கத்தில் இருக்கும் போதே கொலை பண்ணியிருந்திருக்காங்க. ரமேஷுக்கு ஏன் சாகுறோம், எதுக்காக சாகுறோம் அப்படின்ற எந்த எதுவுமே தெரியாம தூக்கத்திலேயே அந்த மனுஷன் இறந்து போயிருந்திருக்காரு. எப்பேற்பட்ட ஒரு வேதனையான மரணங்கிறத யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்திலே பண்ணி முடிச்சதுக்கு பிறகு திலீப் தன்னுடைய நண்பனை வெளியில நிக்க சொல்லிட்டு இந்த சௌமியா கூட பிசிக்கல் கான்டாக்ட்ல இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த திலீப்பும் அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் மறுநாள் எழுந்ததுக்கு பிறகு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு டிராமாவை நடத்திருக்கா. பக்கத்து வீட்டுல இருக்கிற ரமேஷோடைய தம்பி மனைவியான அனிதா கிட்ட போயிட்டு இதை சொல்லியிருந்திருக்கா. அனிதாவுமே வந்து பார்த்துட்டு லோக்கல்ல இருந்து டாக்டரை வர வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிரதர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு போட்டோவோட இஸ்ரேல்ல வேலை பார்க்கிற ரமேஷோடைய தம்பிக்கு அனுப்பும் போதுதான் அவர் நல்ல அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்துட்டு கழுத்துல ஏதோ சகப்பு கலர்ல ஒரு மார்க் தெரியறத பார்த்துட்டு ஏதோ சந்தேகமா இருக்கு, கண்டிப்பா இவன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனடியா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டே கொடுத்துருந்துருக்காங்க. மேற்கொண்டு இந்த சௌமியா என்ன நினைச்சிருக்கானா, இவருக்கு ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ்க்கு மெடிசன்லாம் எடுக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி தான் இருக்கும், நாம இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம், இந்த மாதிரி இயற்கையான முறையில் யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களுடைய சடலத்தை போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண மாட்டாங்க, ரொம்பவே ஃப்ரீ ஆயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் இந்த மொத்த ப்ராசஸுமே பண்ணி முடிச்சிருந்திருக்கா. இது எல்லாத்தையுமே இவருடைய வாயில இருந்து மொத்தமா வாக்குமூலமா பெற்ற போலீஸ் ஆபீசரும் அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் இது தெரிய வரும்போது சௌமியா மேல பயங்கரமா ஆத்திரப்பட்டிருந்திருக்காங்க. ஆனா ரமேஷோடைய அப்பா மட்டும் இதுக்கு காரணம் சௌமியா கிடையாது, சௌமியா வந்து யாரு கூடயும் அஃபேர்ல இல்ல, இது வந்து ஒரு இயற்கையான மரணம் தான், ரமேஷோடைய தம்பிக்கும் ரமேஷுக்கும் சில சண்டைகள் இருந்ததுனால அந்த வெறுப்புல தான் வேணும்னே இதை காசு கொடுத்து இந்த மாதிரி சௌமியாவை மாட்ட வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஆனா போலீஸ் ஆபீசர் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னும் ஆராய்ந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் ரமேஷ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்டா மட்டும் இல்லாம தான் மேல சில இன்சூரன்ஸ் காப்பீடுமே எடுத்து வச்சிருந்திருக்காரு. அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அவர் இறந்து போயிட்டா அவருடைய குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய பணம் 2.15 கோடி, அதோடைய மொத்த கெயினியுமே யாருக்கு இருக்குன்னா முழுக்க இந்த சௌமியாவுக்கு மட்டும்தான். ஸோ சௌமியா அதனால தான் தன்னுடைய கணவருடைய வீட்டில இருந்து வர முடியாதுன்னு இந்த திலீப் கிட்டே சொல்லியிருந்திருக்கா. இப்ப ரமேஷ் இறந்து போயிட்டா அந்த 2 கோடி ரூபாய் பணம் வரும், அதை வச்சு நம்ம செட்டில் ஆகிலாம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பக்காவா பிளான் பண்ணி தான் தன்னுடைய சொந்த கணவனான தனக்காகவும் தன்னுடைய குழந்தைக்காகவும் அவ்வளவு பாடுபட்ட இந்த ரமேஷை தனக்கு ஹார்ட் டிசீஸ் இருந்தாலும் அதையும் பொருட்படுத்திக்கிட்டு தன் குடும்பத்துக்காக பாடுபட்ட அந்த ரமேஷை துடிக்க தன்னுடைய கேவலமான அந்த இச்சைக்காக இந்த ராட்சசி அந்த அப்பாவி மனுஷனை கொலை பண்ணி இருந்திருக்கா. தற்போதைக்கு இந்த சௌமியா, திலீப், மேற்கொண்டு இவங்களுக்கு உதவி பண்ண அந்த அபி, அவனுடைய கூட்டாளிகள் அப்படின்னு மொத்தம் 7 பேரை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத எதிர்காலத்தில் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில போதைக்காகவும் காமத்துக்காகவும் தான் நிறைய கொலைகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த திலீப்பும் சௌமியாவும் இவங்க நாசமா போனது மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாத இந்த ரமேஷையும் சம்பந்தமே இல்லாத அந்த 3 குழந்தைகளையும் அநியாயமா தவிக்க விட்டுருக்காங்கன்னா இவங்களுக்கான தண்டனையை கர்மா நிச்சயமா இவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்னைக்குமே ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஒரு மனிதனுக்கு ஒரு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கிறத நிச்சயமா இந்த கதையின் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். என்னைக்குமே இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை படுகொலியில தான் போய் விளை வைக்கும். நீங்க இந்த 2 ஜென்மத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.